போட்டித் தேர்வுக்காக படிச்சிருக்கவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இப்போது தமிழில் நம்ம மொழி சார்பாக நம்ம நிறைய இலக்கண வகைகளை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நம்ம அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் முதலெழுத்து சார்பெழுத்துன்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குது. இதில் 2 வகையாக எழுத்து பிரிச்சிருக்கிறாங்க. முதலெழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்தில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. 12, 18 இந்த 30 எழுத்தும் சேர்ந்தது தான் முதலெழுத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது அ ஆ இ இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் உயிரெழுத்து. அடுத்தது இக்கா ஞாச்சா இருக்கு இல்லைங்களா, இக்கு இங்கு, அதை மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த 2 எழுத்துக்களையும் கூட்டுனா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இது 2ஐயுமே கூட்டினா 30 வரும். ஸோ இந்த எழுத்துக்களை தான் பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. மற்ற எழுத்துக்கள் உருவாவதற்கு இயங்குறதற்கு முதல் காரணமாக இதுதான் இருக்குது. ஆமாம், காஞா இக்குங்குச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் தான் கா ஞாச்சா வந்தது. அ இ இருக்குல்லங்க, இந்த ஓசையினுடைய அடிப்படையில் தான் கா 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 கி கி கூ கூ கே கே கோ கோ அப்படிங்கிறதுலாம் பிரிஞ்சுது. ஸோ இந்த முதல் எழுத்துக்களுடைய அடிப்படையில் தான் மற்ற எழுத்துக்கள் உருவாகிறதுனால இதற்கு முதல் எழுத்து அப்படிங்கிற பெயர் வந்தது. நெக்ஸ்ட்டு சார்பெழுத்து பார்க்குறோம். சார்பெழுத்து முதல் எழுத்து சேர்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க. சார்பெழுத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் முக்கியமாக 10 வகைகள் சார்பெழுத்தில். அந்த நிறைய வகைகள்னு சொன்ன இல்லைங்களா, அதுதான் 10 வகைகள். என்னென்னு பார்ப்போம். உயிர்மெய், ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 இருக்குங்க. இந்த 10ஐயும் தனித்தனியாக அடுத்தடுத்து ஒவ்வொரு தடவை பார்ப்போம். ஸோ அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாமல் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம படித்ததை டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, திரும்ப நம்ம எந்த விஷயத்தை மறந்துடுறோம், எந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு படிக்கலாங்கிறதெல்லாம் நினைவில் வரும். நம்ம ஈஸியாக போட்டித் தேர்வு ஜெயிக்க முடியும்.